அப்போஸ்தலர் 9:31 சொல்கிறது, பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு சபைகள் பலுகி பெருகின. இயேசு சொன்னார், நான் போகிறேன், ஆனால் என்னைப் போலவே உங்களை ஆற்றி தேற்றும் ஒருவரை வைத்து போகிறேன். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களோடு இருப்பார். உலகம் அவரை காண முடியாது, நீங்களோ அவரை காண்பீர்கள். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார், அவர் உங்களோடு பேசுவார் என்று யோவான் 14:16-17 சொல்லி போனார். என் அன்பிற்குரியவர்களே, இயேசு கடந்து போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர் மனுமக்களோடு பேசினார். பாருங்கள், அப்போஸ்தலர் 8:29 பாருங்கள். பிலிப்பு என்னும் தேவ ஊழியன் ஒருவன் வனாந்தரத்தில் நிற்கிறார்.